விருச்சகம் ராசி காலச்சக்கரத்தில் 8ஆவதாக வரக்கூடிய ராசி தான் இந்த விருச்சக ராசி. இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, இவங்களோட தொழில், வாழ்க்கை, குடும்பம், இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தெல்லாம் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றினையும், அதே மாதிரி இவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும், இவங்களை எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும், அறிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான வீடியோவை நம்ம பார்க்கலாம். வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விருச்சிக ராசி அப்படிங்கிறது ஒரு நீர் ராசி. அதே நேரத்தில் இவங்க அதிகமாக உணர்ச்சி வசப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட பழகுவது அப்படிங்கிறது ஒரு கத்தி மேலே எப்படி நடந்தால் எப்படி பயந்துட்டு நடப்போம் அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புது நியூ வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனைகள்லாம் தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் சரி, இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த ஜோதிடர் நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் இருக்கும். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த விருச்சிக ராசிக்காருக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நடக்க போகுது? விருச்சிக ராசிக்காரருக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு வெற்றிகரமான மற்றும் முன்னேற்றமான வாரமாக அமைய போகுது. உங்களோட ராசிநாதன் செவ்வாயின் சஞ்சாரத்தினால உங்களுக்கு ஒரு தைரியம், சுக்கிரனின் அருளால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக அதிகரிக்கும். பொருளாதாரம் மற்றும் வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா, இந்த வாரத்தில் உங்களுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். புதிய வருமான ஆதாரங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு, இடமாற்றம், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த தடைகள் நீங்கும். புதிய முதலீடுகளை கவனமாக நீங்கள் செய்யலாம். லாபம் வழக்கத்தை விட உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இந்த டைமில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்பம் மற்றும் உறவு முறை எப்படி இருக்குது அப்படின்னா, குடும்பத்தில் பல நாளாகவே பல குழப்பங்கள் இருந்திருக்கும். அதெல்லாமே நீங்கி மகிழ்ச்சியான ஒரு சூழல் இருக்கும். வாழ்க்கை துணையோட நெருக்கமாக அதிகரிக்கும். குழந்தைகளாலேயுமே மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் கவனம் தேவையில்லாத பேச்சை நீங்கள் குறைச்சிக்கணும். அதே மாதிரி நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடு பழகும்போது கொஞ்சம் நிதானம் தேவை. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே ஆரோக்கியம் சீராக இருந்தால் கூட சரியான நேரத்தில் உணவு உண்பது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் தொடர்ந்து முருகப்பெருமானை வணங்குவது ரொம்ப நல்லது. கந்த சஷ்டி பாராயணம் செய்வது இந்த வாரத்தில் உங்களுக்கு கூடுதலான ஒரு நன்மைகளை கொடுக்கும். அதே நேரத்தில் இது எல்லாத்துக்குமே பொருந்துமா அப்படின்னு கேட்டோமா, ஜோதிடம் அப்படிங்கிறது பொதுவான பலன்களை அடிப்படையாக கொண்டது. உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தின்படி உங்களுக்கு பலன்கள் பார்த்திங்களா மாறுபடும். ஸோ உங்களுக்கு அப்படி ஏதாவது டவுட் இருக்குது, உங்களுடைய ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, அருகில் இருக்கவங்க கூட பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கூட நீங்கள் கால் பண்ணி பேசி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வை கண்டுபிடிக்கலாம். மேலுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு கரகலப்பான வாரம்னு சொல்லலாம். ராசி அதிபதி செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதனால உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி தான். எதற்குமே அஞ்சாமல் தைரியமாக அனைத்து முயற்சியிலுமே நீங்கள் இறங்கலாம். அதே நேரத்தில் காதல் திருமணத்திற்கு பெற்றவங்களோட சம்மதம் உங்களுக்கு கிடைக்கும். அது நல்ல ஒரு மன மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். புதிய தொழில் ஏதாவது ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, மனைவி மூலம் உங்களுக்கு பொருள் உதவி கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம். அதே மாதிரி சகோதரர் மற்றும் மனைவியோடு இணைந்து கூட்டு தொழில் தொடங்கலாம். உங்களுக்கு திருமணம் நீண்ட நாளாகவே கைகூடாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் நல்லா உகந்ததாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த வீடு, வாகனம், தொழில், கடன் இது எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய உங்களுக்கு தைரியம் உங்களுக்கு அதிகரிக்கும். சில பேர்த்துக்கு கடன், எதிரி தொல்லை கூடும். கோடை விடுமுறை மற்றும் ஓய்வு நேரத்தை திட்டமிட்டு சுற்றுலா சென்று வருவதனால உங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய சில பேர்த்துக்கு சிந்தனை தோன்றும். எதிர்கால தேவைகளான இன்சூரன்ஸ் பாலிசி, நலத்திட்டங்களில் சேமிப்பு போன்ற சுப செலவுகள் அதிகரிக்கும். மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க. மேலுமே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மகிழ்ச்சி, உற்சாகம் இது எல்லாமே நிறைந்திருக்கும். பண வரவுக்கு குறைவு இருக்காது. அதே நேரத்தில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். அதே நேரத்தில் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும்.
குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் கோபத்தை குறைச்சிக்கோங்க. அதே நேரத்தில் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். கணவரோட சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னா கூட பாதிப்பு எதுவும் ஏற்படாத வகையில் தான் உங்களுக்கு இந்த டைம் ஆனது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு மாற்றம்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னா, விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குருவோட பார்வையினால் வீண் செலவு குறையும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நிம்மதியான நிலை இருக்கும். ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா நிம்மதி தான். அது உங்களுக்கு இந்த டைமில் நிறையவே இருக்குது. பணப்புழக்கம் அதிகரிக்கும், தொழிலில் முன்னேற்றம் அடையும், உடல்நிலை சீராக இருக்கும். சில பேர்த்துக்கு புதிய சொத்து வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே சிறப்பாக உங்களுக்கு நடக்கும். செவ்வாய் இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ரொம்ப சிந்தித்து செயல்படுவது நல்லது. அதே நேரத்தில் தொடர்ந்து நீங்கள் முருகன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அடுத்ததாக அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் பகவானால் உங்களோட திறமையும் செல்வாக்கும் வெளிப்படும். நினைத்ததை எல்லாமே சாதித்து முடிப்பீங்க. சில பேர்த்துக்கு புதிய சொத்து சேரும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி நல்ல வெற்றியை கொடுக்கும். செவ்வாய் மற்றும் புதன் இன்னைக்கு அனைத்திலுமே பொறுமை அவசியமான விஷயமா இருக்குது. அடுத்ததாக கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சப்தம ஸ்தானத்தில் சூரியன் புதன் சஞ்சாரத்தினால உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். வியாபாரிகள் செஞ்சு வரக்கூடிய தொழிலை விரிவு செய்வீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகும். சில பேர் சொந்த வீட்டில் பால் காய்ச்சக்கூடிய ஒரு கிரக அமைப்புமே இருக்குது. புதன்கிழமை அன்னைக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுடைய ராசிப்படி ரொம்ப ரொம்ப நல்லதாக இந்த வாரம் சொல்லப்படுது. மேலுமே 19/5/26 அதிகாலை 1:33 மணி முதல் 21/5/2026 அதிகாலை 4 மணி வரைக்குமே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பேச்சுவார்த்தையிலையும் சரி எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே ஏற்றம் இறுக்கமான பலன்களை கொடுக்க போகுது. சில இடங்களில் ஏமாற்றம் இருக்கும், சில இடங்களில் போராட்டங்கள் இருக்கும். ஆனால் உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் வர்றதுக்கான ஒரு காலகட்டமே சொல்லலாம். ஆனால் கூட நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் நல்ல ஒரு லாபமும் அதிகமாக இருக்கும். புதிய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும். குழந்தைகளால் சில பிரச்சனைகள் எல்லாமே முடிவிற்கு வரக்கூடிய அற்புதமான அமைப்பு தான் இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே அலுவலகத்தில் ரொம்ப அக்கறையோடு வேலை பார்ப்பீங்க. ஏதோ வேலை வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் நல்ல உங்களுடைய ஒரு வேலையை பெர்ஃபெக்டாக செய்து முடிப்பீங்க. ஊழியர்களோட ஒத்துழைப்புமே உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதே நேரத்தில் புதிய முதலீடுகள் செஞ்சு நல்ல தொழிலை விரிவு செய்யணும் அப்படின்னு பல நாளாக நினச்சிருப்பீங்க. அதை இந்த டைமில் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகிழ்ச்சி நிறையவே இருக்கும். குழந்தைகளால் பெருமைகள் உங்களுக்கு கிடைக்கும். பெரியவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பு முனை இருக்கும். குடும்பத்திற்காக பணம் சேமிப்பில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. புதிய முதலீடுகள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்களா, ஒரு முறைக்கு பல முறை நல்லா யோசித்து அதுக்கப்புறம் எச்சரிக்கையாக முதலீடு செய்யுங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தான். சந்திரனோட இடப்பெயர்ச்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்தோமா, நன்மை தீமை கலந்த பலன்கள் தான் உங்களுக்கு கொடுக்க போகுது. ராகு 4 இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஸோ இதனால் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே நேரத்தில் நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபாரத்தில் நல்ல எச்சரிக்கையாக நீங்கள் முதலீடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய விருச்சிக ராசி நேயர்களுக்கு தங்களோட குடும்பம், தொழில், உத்தியோகம், வியாபாரம் இது எல்லாத்தோட தேவைக்குமே எங்களுடைய கவனத்தை செலுத்தணும். பண விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் பெரியவங்களோட ஆதரவை நீங்கள் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். குன்றக்குடி முருகனை நீங்கள் வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தினமுமே காலையில் வீட்டு பூஜை அறையில் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களும் இருந்தாலும் சரி, இருவருமே காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி இரத்தத்தில் ஊறுகின்ற வீரத்தை சித்தத்தில் ஏற்றி வைக்கும் செவ்வாயே, வித்தைகளும் வெற்றிகளும் தருகின்ற வித்தகனே, அருள் செய்வாய், போற்றி 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 அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் நீங்கள் தினமுமே உச்சரித்து வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய துன்பங்கள் இருந்தாலுமே அது முருகனின் அருளால் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த
சஷ்டி திதி வருது இல்லைங்களா, அன்றைய நாளில் செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் முருகப்பெருமானை நீங்கள் மனதார விரதம் இருந்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்ல ஒரு உங்களுடைய ராசிப்படி முருகன் வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். வீரம், தைரியம் இது எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.